வணக்கம் நேயர்களே, பாலிமர் சேனல் சார்பாக ஜூலை மாத ராசி பலன்கள் 2024 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 2024 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நிகழ்வுகள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு. இந்த ஜூலை மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய், கடகம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது பகவான், கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, மீனமில் ராகு. குரு ரிஷபம் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷம் ராசியிலேருந்து 12ஆம் தேதி, அதாவது ஜூலை 12 ரிஷபம் ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல் சூரியன் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசியில் 16 வரைக்கும், ஜூலை 16 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 17ஆம் தேதி கடகம் ராசிக்கு வந்துடுறாருங்க. புதன் ஆல்ரெடி அங்கே இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி மிதுனத்துலேருந்து வந்துடுறாரு. ஸோ மிதுனத்தில் 3 கோள்கள், ரிஷபத்தில் 2. இது என்ன ஒரு பெரிய ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசியில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறாருங்க. அதே போல் குரு ரிஷபம் ராசியில் நிலம் ராசியில் இருக்கார். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரனோட இணைந்து சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு. இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா நிலம், மனை, வீடு, தொழில், வேலை, சகோதர சகோதரிகளில் இடம், ஒரு இணக்கம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். அதே போல் கடகம் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால அரசியல் அரசாங்கங்களில் வேலை செய்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசியலே மக்கள் பணிகளை ஏற்று நடத்துபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கூட சுக்கிரன் இருக்க அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது அவங்கவுங்க லக்னத்துக்கு மாறுபடும். இருந்தாலும் நிகழ்வுகள் இப்படி தான். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மலைச்சரிவு, அதாவது ஒரு ஹில்ஸில் போயிட்டுருக்கோம், ஒரு திடீர்னு சரிவு ஏற்படும். அதிகமான ஒரு வெப்பம், அதாவது ஜூலை எண்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்ப காற்றுகள் வீசும், வெப்ப அனல் மாதிரி இருக்கும். அது ஓரளவு மழை வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு மிதமான பலன்கள் அப்படிங்கிறது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இது என்னென்னா, சூரியன் கடகம் ராசியில் வரும்போது ஆடி மாதம் பிறந்துடுது. அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் பார்த்திங்கன்னா விசேஷமாக கொண்டாடப்படுது. மாரியம்மன், காளியம்மன், கூழூத்தி, அந்த விழாக்கள் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அனைத்து மக்கள் மனதிலையும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இருக்குது. செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் கடினமாக எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதே போல் சுக்கிரன், அதாவது சனிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது மற்றும் சூரியன் நிற்பது அப்படிங்கிறது சனிக்கு 6ல் வரும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சூரியன் சனி அப்படிங்கிறது 6ல் வரும்போது நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சனி இப்பொழுது வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அது மிக மிக நல்லதுங்க இந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜூன் 30லேருந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 14 வரைக்கும் ஏறக்குறைய 4 மாதத்துக்கு மேலே வக்ர நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய ராசியில் சனி நீசமாகவோ நெகட்டிவாகவோ ஒரு 6, 8, 12 இருந்து அல்லது அது வக்ர நிலையில் பெற்று இருந்தால் இந்த 4 மாதம் 4-5 மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அது நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் மறுபடியும் பழசில் நீங்கள் விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்க நம்ம சொல்ல போகிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள், இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாங்க. வாங்க
இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவாக ஒரு ஜெனரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு? முயற்சி ஸ்தானத்தில் பகை பெற்று இருக்கிறாரு. சுக்கினோட வீட்டில் இருக்கிறனால பகை பெற்று தான் இருக்கிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட செவ்வாய் இருக்கிறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறதுனால தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பளிச்சுன்னு பேசுவீங்க. அதனால் நல்ல நன்மைகளும் இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏடாகுடமாக பேசினாலும் அதை எப்படி பேசி அப்படியே நான் அப்படி பேசலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது இளைய சகோதரர்களே நல்ல ஒரு நன்மைகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், மங்கள நிகழ்வு நடக்கிறது, குருமங்கள யோகம் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. எதாக இருந்தாலும் ஒரு போல்டாக இறங்குவீங்க. சரிங்களா? அது என்னென்னா ராகுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால ராகுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை உரியவராக மாற்றுவாங்க. ஆனால் உடலில் மட்டும் கொஞ்சம் அசதி, சோர்வு, டயர்ட்னஸ்ஸு இப்படி வந்துட்டு போகும். அதே போல் உங்களுடைய திரிகோணத்தில் 3 கிரகங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது மிக மிக ஒரு நல்லது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோணத்தில் சூரியன் இருக்குன்னா அரசாங்கங்களினால் நல்லா நன்மைகள் கிடைக்குங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இளைஞர் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அந்த வேலை கிடைக்கிறது அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கற்ற வித்த கை குடிக்கும். 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கார். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல காதல் கணிந்து திருமணத்தை கொண்டு போய் விடுங்க. ஸோ இந்த ஆடி மாதமாக இருக்கிறனால வீட்டிலலாம் தெரிஞ்சு போவோம். சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு உட்காந்து பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் இருக்குது. அந்த சூரியன் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஆர்கியூமெண்ட் இருக்கும். சுக்கிரன் இருக்கிறதுனால அதை விடாப்பிடியாக செஞ்சு அதை முடிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நீண்ட நாள் அவங்க குழந்தை செல்வம் பெற்றுடுங்க. அதுவும் ட்வின்ஸாக பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 7ஆம் இடத்துல குரு பார்வை பெற்ற கேது பகவான் இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் பேசும்பொழுது பார்க்கும்போது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்கள்ட்ட கொஞ்சம் வார்த்தைகளில் ஒரு இணக்கம், ஒரு 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 டச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் கண்ணாடி மாதிரி தான் ரிஃப்ளெக்ட். நம்ம கோபமாக பேசினா அங்கேயும் கோபமாக தான் வரும். ஸோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்பீனியனை கேட்டு செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு தான் கொண்டு கொடுக்குது அப்படிங்கிறது தான். மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆல் இருக்க அதிகமான முயற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் ஏற்படும். வீடு, வண்டி, வாகனங்கள் அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. நிலம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள், ஏன்னா நில ராசியில் போய் உட்காந்துருக்குறாரு. ஸோ கண்டிப்பாக நிலம் வாங்குறது அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. கடல் கடந்து போய் படிக்கும் மாணவர்களுக்கும் உங்கள் 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கார் இல்லையா, ஒரு ட்ராவல், ஒரு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாமே கை கூடுற மாதிரி ஒரு அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூட்டி கழிச்சு இந்த மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சிகளை மூலதனமாக்கி செயல் வடிவம் கொடுத்து அதை அற்புதமாக நடத்தி சென்று வெற்றிகள் காண போகிறீங்க அப்படிங்கிறது தான்.